மாநில போலீஸ் டிஜிபிக்கள் மாநாட்டை டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே துவக்கி வைத்தார். இந்தியன் முஜாஹிதீன் பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தானிடமிருந்து உதவிகள் கிடைத்து வருவதாக ஷிண்டே குறிப்பிட்டார். மாநில போலீஸ் டிஜிபிக்கள் மாநாடு டெல்லியில் வியாழனன்று துவங்கியது. 3 நாட்கள் நடக்கவுள்ள இம்மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே துவக்கி வைத்தார். சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அமைப்புகளின் உயர் அதிகாரிகள், டிஜிபிக்கள், ஐஜிக்கள் கலந்து கொண்டுள்ள இம்மாநாட்டில் பேசிய ஷிண்டே, இந்த ஆண்டு இந்தியாவில் நடந்த ஹைதராபாத், பெங்களூர், புத்தகயா, பாட்னா என 4 குண்டுவெடிப்பு சம்பவங்களில் 3 பின்னணியில் இந்தியன் முஜாஹிதீன் பயங்கரவாத அமைப்பு இருப்பதாக தெரிவித்தார். அந்த அமைப்புக்கு பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாத சக்திகளிடம் இருந்து உத்வேகமும் உதவியும் கிடைப்பதாகவும் ஷிண்டே குற்றம் சாட்டினார். பல்வேறு பயங்கரவாத தாக்குதல்களுக்கு மூளையாக செயல்பட்ட இந்திய முஜாஹிதீன் அமைப்பைச் சேர்ந்த முக்கிய பயங்கரவாதிகள் யாசின் பத்கல், அப்துல் கரீம் துண்டா ஆகியோரை கைது செய்தமைக்காக பாதுகாப்பு அமைப்புகளையும் சுஷில்குமார் ஷிண்டே பாராட்டினார். பயங்கரவாத தாக்குதல்களை முறியடிக்க பாதுகாப்பு அமைப்புகள் மிகுந்த விழிப்புடன் இருப்பதோடு பயங்கரவாத அமைப்புகளை ஒடுக்குவதில் ஒன்றிணைந்து போரிட வேண்டும் எனவும் ஷிண்டே அழைப்பு விடுத்தார். பலமுறை பாதுகாப்பு மையங்களுக்கு உளவு தகவல்கள் அதிகளவில் வந்து சேர மாநில சிறப்பு போலீஸ் பிரிவை மேம்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம் என்று வலியுறுத்திய ஷிண்டே, சிறப்பு போலீஸ் பிரிவை நவீனப்படுத்துவதற்கான அனைத்து உதவிகளையும் அளிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் உறுதியளித்தார். சட்டசபை தேர்தல்களை முன்னிட்டு உச்சகட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள அரசியல்வாதிகளுக்கு உரிய பாதுகாப்பு அளிப்பது குறித்தும், போலீஸ் துறையை நவீனப்படுத்துவதோடு அதன் செயல்பாடுகளை மேம்படுத்துவதன் மூலம் சமுதாயத்தின் நம்பிக்கையை கவர்வது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து போலீஸ் டிஜிபிக்கள் மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. மாநாட்டின் இறுதி நாளில் பிரதமர் மன்மோகன் சிங் பங்கேற்று உரையாற்றுகிறார்.